ஹே காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஃபில்ம் ஆஃப் தி யூடியூப் சேனல். கடைசியாக நம்ம அஜித் சார் தன்னோட படங்களில் டூயல் கேரக்டர் பண்ணி கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. கடைசியாக 2007 வந்த பில்லா படத்தில் தான் டூயல் ரோல் நடிச்சிருந்தாரு. அதுக்கு முந்தின வருஷமான 2006 வரலாறு படத்தில் பார்த்தீங்கன்னா 3 கேரக்டர் நடித்து நம்மளை அசத்தியிருந்தாரு. வெறும் கமர்ஷியல் வசனம் பேசுகிற மாஸ் ஹீரோ மட்டும் நான் கிடையாதுரா. எப்படிப்பட்ட ரொம்பவே சேலஞ்சிங்கான கேரக்டர் இருந்தாலும் அது ரொம்பவே ஈஸியாக, அது ரொம்ப யதார்த்தமாகவும் பெர்ஃபார்ம் பண்ணுறதில்ல, தான் ஒரு கிங்னு அவர் ப்ரூவ் பண்ணுறாரு. இப்படி பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான படங்கள் பண்ணியும் டூயல் ரோல் சம்மந்தப்பட்ட படங்கள் பண்ணி கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. கடைசியாக வந்து விடாமுயற்சி படத்தில் கூட நம்ம ஏகே செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. பட் இருந்தாலும் வில்லன், வாலி, வரலாறு இந்த மாதிரியான படங்களில் வேற மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாரு. ஸோ இந்த வேற மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ், அசுரத்தரமான ஒரு ஆக்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த AK64 பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி நிறைய மூவி ட்ரெக்கர்ஸாக சொல்லிட்டு வராங்க. என்னடா ஆதிக் படத்தில் எப்படா பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும், ஒன்லி பிஜிஎம் அந்த மாதிரி மாஸ் மூமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு தான் அந்த படமே இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்பீங்க. ஆனால் மார்க் ஆண்டனி படத்தில் நம்ம எஸ்.ஜே. சூர்யா பெர்ஃபார்மன்ஸில் கலக்கலிங்களாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம AK64லையும் நம்ம ஏகே அதே மாதிரியான ஒரு சிமிலரான ஒரு கேரக்டரில் நம்ம ஏகே பண்ண போகிறாரா. அது மட்டும் இல்லாமல் 18 வருஷம் கழிச்சு மறுபடியும் நம்ம ஏகே இந்த படத்தில் டூயல் ரோல் பண்ண போகிறாராம். பட் இதில் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா, நம்ம ஏகே இதுக்கு முன்னாடி டூயல் ரோல் பண்ண படங்கள் எடுத்து பார்த்தோம்னா ஒருத்தன் நல்லவனாக இருப்பான், ஒருத்தன் வில்லனாக இருப்பான், அந்த மாதிரியான படங்கள் தான் பண்ணியிருப்பாரு. பட் இந்த AK64ல் 2 கேரக்டருமே வில்லனாக தான் இருக்காங்க. வில்லன் வெர்சஸ் வில்லன் தான் இந்த AK64 அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஏகே ஒரு கேரக்டர் வில்லன் கேரக்டர் பண்ணாலே தியேட்டர் தாங்காது. இப்போ டூயல் ரோலில் வேற வில்லனாக வந்து கலக்க போகிறாரு. ஸோ தியேட்டர் என்ன கதியாக போகுது அப்படின்னு தெரியல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு மங்காத்த படத்தில் வர வினய் கேரக்டரும் பில்லா படத்தில் வர பில்லா கேரக்டரும் கிளாஷ் பண்ணால் எப்படி ஒரு சம்பவமாக இருக்கும். அப்படி ஒரு சம்பவத்தை நம்ம ஆதிக் அவர்கள் இந்த படத்தில் பண்ண போகிறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த AK64 படத்தில் வில்லன் வெர்சஸ் வில்லனாக நம்ம ஏகே நடிக்க போகிறத பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அகைன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கும் வரை ஸ்டே டியூன்ட் அண்ட் ஸ்டே சேஃப்.